இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா. அதானே இருக்கும் அதுக்கு. அப்படியே நான் வந்து உட்காரேன். எதுல சார்ஜர் போடுறது? இது எங்க பட்டன் இருக்கு? அப்புறம் எதுக்கு அதை எடுக்க சொன்னேன்? அதை எடுத்து கீழே போட்டேன். இன்னும் சரியில்ல. என்ன இது? அசிங்கமா அங்க இருந்ததுன்னு நான் சொன்னேன். பக்கத்துல எதுக்குப்பா எல்லாம் லைனா உட்காந்துருக்கிறியோ? இது என்னடா செய்யணும் சாப்பிடணும்ட்டு வேற நேர்கா பண்ணணும் நான் இந்த பேரடிஸ் டென்ஷன் பண்ணாது. என்ன நம்ம ஒண்ணு இது பண்ணலாம். இது இல்ல. அந்த கொக்கு பாரு பாரு கோழி. ஆக்சுவலா தேவி நான் அவளை ஓப்பனா சொல்லிட்டேன். இதுங்க ரெண்டு வச்சுக்கலாம் நீ பிராங்க் பண்ண முடியாது. நானும் முட்டும் போது பார்த்து அவன் சொன்னா பிராங்க் வீடியோ பண்ணாடி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் பயந்துட்டோம். பிராங்க் பண்ண இவனை தோசை வீடியோ வாங்கி வாங்கின்னு சொன்னாங்க எங்க சண்டை வரும். அவன் பதில் சொல்றான். நானும் சரி சண்டை வலிக்கிறதுக்காக இடிக்காதடி கீழே போடாதடி நானும் என்னென்னமோ எடுத்து போட்டு இதெல்லாம் காமெடி கண்டென்ட்டா பண்ணலாம். நாங்க 2 பேரும் உட்காந்துக்கிறோம். ஏதாவது போய் சமைச்சு கொண்டு வாங்க. சாப்பிட்டு ஃபுட் சேலஞ்ச். ஃபுட் சேலஞ்ச் சூசைட் சேலஞ்ச். ஏன் உனக்கு வச்சு சூசைட் சேலஞ்ச்? நாங்க முடிய வாங்கி வச்சிடறோம் கிச்சன்ல. நீங்க செஞ்சு கொண்டு வரமே கொண்டு வாங்கன்றேன். இந்த நேரத்துல ஹோட்டல் கூட இருக்காது. அதே தானே நான் இப்ப சொல்றேன். இப்போ நான் அவளை பண்ண சொல்ல. இதெல்லாம் ஒரு ஐடியா. வருங்காலத்து சமைப்பேன். வருங்காலத்துல அவ்வளவுதான் அது முடிஞ்சிச்சு. சீச்சி சூச்சு சேச்சே சை சை. ஓகே சத்து இந்த மாதிரி நம்ம பேர் அதான். நாங்க 4 பேரு எங்களுக்கு பேர் கிடையாது. சூச்சு சை சை சார். முன்னாடி வர மாதிரி பேர் பண்ணிடலாமா? ஆனா காப்பிரைட்ஸ் வந்தா இவதான் பேஸ் பண்ணிப்பா. 8 செகண்ட் மேல இப்ப ஏதாவது போடுறீங்கன்னா 8 செகண்ட் கீழே இருக்கணும். சரி இது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுங்கப்பா. கமெண்ட்ஸ் இருக்கட்டும். ஆஃப் பண்ண கூடாது. நம்ம குடும்பத்துல இப்ப சொந்தக்காரங்க மூத்தாத அதேதான். இப்ப சாய் எனக்கு குடிக்கணும் போல இருக்குடா. பிளாக் காஃபி பிளாக் டீ போட்டு தண்ணி போட்டு எனக்கு டீ தான் குடிக்கணும். இப்போ எங்க கடை இருக்கும்னு தெரியல எனக்கு. அதுதான் இந்த இதுல இருக்கு காட்டுது. பஸ் ஸ்டாண்ட் போது பஸ் ஸ்டாண்ட் போனா கடை இருக்கும். ஆமா அங்க போனா கடை இருக்கும். குஸ்டர்லாமா ஹெல்மெட் 2 இருக்கு. அப்பதான் பிளாக் போட முடியும். ஆனா அதுக்கு இது வேணும்ல. நம்ம இதே இது கிட்மன் மாதிரி தான். இப்ப எல்லாத்தையும் மூட்டனா என்ன ஆகும்? ஸ்டாண்ட் மாதிரி தானே இருக்கும். சரி ஓகே. இதே ட்ரெஸ் வாடா இல்ல வேற ட்ரெஸ் மாத்தி போறேன். நல்லா பாத்துக்கோ. வா நான் அதே மாதிரி நீயும் நல்லா இந்த ட்ரெஸ் கூட வாவான்னு சொல்லுங்க. சம்மடி வாங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா டீ குடிக்க. இப்ப கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 2:30. இப்பதான் என் அக்காவுக்கு டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், எங்க உயிரெல்லாம் சேர்த்து குடிக்கணும்லாம் தோணும். சரி என் மாமா மூஞ்சிக்காகதான் அக்காவா போயிட்டாலே பிறந்துட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி வீட்டுல போட்டு குடுக்கலான்னு பார்த்தா பால் இல்ல. காலைலதான் வந்து பால் போடுவாங்க. அதனால டீ கடையில போய் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்க ஏரியால ஒரு டீ கடை இருக்கா. காலையிலே டீ கடை இருக்கிறது கஷ்டம். அதனால சரி வேற ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்கூட்டில போலான்னு ஒரு பிளான் பண்ணோம். பார்த்தா என் தப்பி ஸ்கூட்டி எடுத்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டானா. அதனால அங்க அவனை ஒரு 4 வாரம் திட்டிட்டு ஆட்டோல போலான்னு சொல்லிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்கோம். டீ கடைக்கு போயிட்டு இப்ப நம்ம போயிட்டு இருந்தோம். சொன்னல டீ கடைக்கு போயிட்டு இருக்கோம்னு. பாதியில ஆட்டோ நின்னுடுச்சு. என்னன்னு பார்த்தா கேஸ் வேலை. இவ டீயும் குடிக்கூடாது காஃபியும் குடிக்கூடாது ஆண்டவனே நினைக்கிறேன். போயிட்டு தானே இருக்கோம். நாங்க தள்ளிட்டு கூட போயிருவோம். அது வேற விஷயம். வேற வழி கிடையாது. என்ன பண்றது? வேற வழி கிடையாது. அதனால போயிட்டு இருக்கோம். போயிருவோம். தள்ளிட்டு போவோம். இல்லன்னா கேஸ் கடை பக்கத்துல வந்துட்டோம். போட்டு போயிருவோம். போயிட்டு நான் சொல்றேன் என்ன. இவனை கல்யாணம் பண்ணதுக்கு கையை அறுத்துக்கிட்டு சீனை போட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணதுக்கு ஓட்ட வேண்டியதான். இப்படிதான் வாழ்க்கைய ஓட்டணும். வேற வழி இல்லன்னு யோசிக்கிறான். ஓ கேஸ் போட வந்தோமா? டீ கடை இந்த சைட்ல எங்க இருக்கேன்னு யோசிச்சிட்டே வரேன். ஒருவேளை புதுசா வந்திருக்காங்க போல. ஃபைனலி வந்துட்டோம். கேஸ் போட போறோம். டீ குடிக்க போறோம். கேஸ் போடுங்கப்பா. தப்பிச்சுக்கிறவன ஆக்சுவலா அவளுக்கு என்னன்னா கை அடிபட்டுருக்குடா. அந்த கை மறந்து போச்சு. நாங்க சின்ன வயசுல நாங்க தான் அடிச்சு உடைச்சிட்டு கட்டு அப்படி எல்லாம் உடைக்கல. நாங்க 7 ஸ்டோன்ஸ் விளையாடுவோம். அப்போ இவ்வளவுதான் சந்து ஓகேவா. அந்த வீட்டுல
எங்களுக்கு லீவ் டைம்ல 7 ஸ்டோன்ஸ் விளையாடணும். எல்லாரும் தான் பைக்ல போய் இடிச்சுக்கிட்டோம். எல்லாரும் எல்லாம் இடிச்சுக்கல, என்ன தள்ளி விட்டு இடிச்சு இவங்க எல்லாம் சேஃப் ஆயிட்டாங்க. எல்லாரும் தான் இடிச்சுக்கிட்டோம். உடைஞ்சு போச்சு. ஓகேவா, அவ போய் பைக்ல இடிச்சதுல அவளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் உடஞ்சு போச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு ஆயிடுச்சு. மட்டும்தான் கை உடைப்பாங்க, 8வது படிக்கும் மொட்டை அடிப்பாங்க, லவ் பண்ணா செருப்பால் அடிப்பாங்க. எனக்கு மட்டும்தான் எல்லா பசங்க. ஆக்சுவலா 8வது படிக்கும் போது அவளுக்கு மொட்டை அடிச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னமோ ரீசன் கூட 8வது படிக்கிற பொண்ணு வயசுக்குள்ளே கொண்டு போய் மொட்டை அடிச்சது ரொம்ப தவறு. கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில. அதுக்கு ஒரு அப்பதான் ஒளியா ஒருத்தர் என் வாழ்க்கையில வந்தாரு, வினீத் குமார்னு. அவர் வந்து விளக்கேத்தினாரு, ஆயில் கொண்டு வந்தாரு. வரும்போது எனக்கு எங்க மாமா அதான் ரொம்ப பிடிக்கும். இப்படியே தள்ளி விட்டுட்டா கழுத்த வந்து. அவனோட உயிரே எனக்குள்ளதான் இருக்கு. யாரோட உயிரு? ஒரு கிளியோட உயிர் வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருக்க மாதிரி. இது இந்த போன் வேற கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இருக்காது. அவனோட உயிர் வந்து எனக்குள்ளதான் இருக்கு. என்ன பொறுத்துட்டுன்னா அவன் போயிடுவான். அன்னைக்கு நான் கேக்குறேன், இதெல்லாம் எடுப்பீங்க, இதுல எடிட்ல தூக்கிட்டேன். அன்னைக்கு நான் கேக்குறேன், என்னடா சப்போஸ் செத்துட்டேன் என்னடா பண்ணுவேன். உடனே நானும் செத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. எல்லாரும் தூக்கிடுங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுதான், ஏமாத்திதான் குழைக்கிறோம். டீ வந்திருக்கு. டீ கடல்ல க்ளோஸ் தான். ஆல்ரெடி பட்டியானே மூடிட்டானுங்க. ஆலடிப்பட்டியா? எஸ். அப்படி நாங்களே டீ கடை ஆரம்பிக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். ஆமா, ஆனா எங்களுக்கு டீ போட தெரியாது. ஆக்சுவலா எனக்கு டீ போட தெரியும். பாலே பொங்கு தெரியாது. நான் தான் உனக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன் சின்ன வயசுல. அந்த கஞ்செல்லாம் நான் குடிச்சுதான் வளர்ந்துருக்கேன். இப்ப நல்லாதான் இருந்தா, சும்மா சொல்றேன். எனக்கு ஜன்னி மாதிரி அந்த மாதிரி வீட்டுல எல்லாரும் அப்படிதான் குடிச்சாங்க. இது மட்டும் தான் முடி அடிக்கடி இப்ப இந்த வயசுலயே முடி கொட்டுறது. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? என்ன வயசு ஆகுது சொல்லு. அதனால இவரோட டீ குடிச்சது 92 அப்படியே நீங்க திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்டி அவ்வளவு பெரிய வயசு எனக்கு ஆவே இல்லையே. 28 ஆக போகுது இல்ல. திருப்பி போனதே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு மங்கி போயிருக்கு. எனக்கு அவளுக்கு மூளை மங்கி போச்சு. அவ டீ குடிச்சுதான், அவ டீ குடிச்சுதான் எல்லாமே மங்கி போயிருக்கு. ஏன்டா தலைய வெளில விட்டுன்னு வர? எங்க கேமரா எங்க மாமா வந்து எங்களை வீடியோ அழகா எடுக்கணும்ன்றதுக்காக தலையே வெளில விட்டுலாம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா அப்படி இல்ல, நம்ம பேசத்த கேட்க முடியாம கேமரா வச்சுட்டேன், நீங்க என்னவோ பேசிக்கோங்கன்ட்டு விட்டான். எங்க வாழ்க்கையில தான் வரணும்னு அழுது வந்தவங்க இவங்க 2 பேரும். அழுதுதான் இருக்காங்க, அழுதுதான் இருக்காங்க. நான் உனக்கு கிடைச்சது லக்கி தானேடா. நான் உனக்கு கிடைச்சது என் ஹஸ்பண்ட் எங்க இருந்தானே தெரியும். நான் உனக்கு கிடைச்சது லக்கி தானேடா. கேமராமேனா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் நீ சொன்னா போதும். வேற வழி இல்ல. இப்போ லக்கின்னு சொல்லுவோம், அப்படிதான் சொல்லி பொழைச்சிட்டு இருக்கோம் நாங்க 8 வருஷமா. நீ கச்சது லக்கி, நான் கச்சது உனக்கு லக்கின்னு. ஒரு கடை கூட இல்ல. இன்னைக்கு நாங்க டீ குடிச்சிருவோம் பேசாம. எங்கன்னா பால் கடை இருக்கா? ஏன்னா என் ஹஸ்பண்ட் நல்லா கரெக்டாச்சு. நீதான் மாடு, நான் தான் மாடம். அப்ப பாத்துக்கோங்க, 18 கண்டா போயிடக்கூடாது. அந்த சைட்ல போய் பாப்போமா? அங்க இருந்து இது ஒருத்தர் வச்சு எங்க டிவி சுத்தி வச்சுக்கிட்டு வித்திருந்தாரு. எங்க? அங்கேயே நம்ம டேர்ன் பண்ணோம்ல ஹைவேல. ஆமா, அது நீ பாக்கலையா? சரி, தெரியும் போல இருக்கா, டீ கடை இருக்கு போல தெரியும் போல. நம்ம அந்த பெட்ரோல் போட்டுக்கிட்டேனா? அங்க இல்ல, இங்க அந்த ஆலியாம்பட்டி கிட்ட திரும்பணும்ல, அது பக்கத்து எதிர்க்க எல்லாம் கும்பலா நின்னுனாங்களே, அங்கதான் டீ குடிச்சிருந்தாங்களா? அப்ப அப்படியா? சரி, அப்ப திருப்பிடா எங்க போயின்னு இருக்கா? இதுக்கு மேல கடையே இல்ல, போலீஸ் நிக்கிறோம். ஆமா, வேற உங்களை வச்சுட்டு யாரும் வீடியோ எடுக்கிறேன்னா என்னது, என்ன வீடியோ இல்லன்னா இதுங்க என்ன தூங்காம சுத்தின்னு இருக்காங்க. அவங்க நினைக்கிறதுக்கு போது அப்படியே பார்த்தே போன் கேட்டு எனக்கு பாத்துட்டே வரும். நான் நைட்டு இல்லலாம் அநேகமா இருக்குது. ஆலப்பாக்கத்துல தரமா இருக்கும். என்னது ஆலப்பாக்கத்துல தரமா இருக்கும்? ஆலப்பாக்கம் வரைக்கும் போலாமா? ஆலப்பாக்கம் வேணா போலாம். கேமரா கட் பண்ணிடுங்க, குடும்ப பிரச்சனை ஆயிடும். முதல் வீடியோவே அம்மாவுக்கும். ஆக்சுவலா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டீ கூட கூடவா இருக்காது. ஏன்னா இது பஸ் ஸ்டாண்டே கிடையாது, இப்போ ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல் சுத்தி எதான் டீ கடை இருக்குமே. டிஃபன் கடை இருக்கு. ஆமா, லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திறந்துருப்பாங்க. ஏன்னா இந்த டைம்ல போலீஸ் இருக்காதுடி. லைட் ஆஃப் பண்ணி வச்சு கடை திறந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா போலீஸ் வருவாங்கல்ல. இல்ல, உண்மையாலேதான் இந்த டைம்ல 4 மணி தான்
என்னது உள்ள வியாபாரம் பண்ணுவாங்கன்றியா? ஆமா ஆமா அப்பதான் லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நார்மலா கடை போயிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து போலீஸ் வராங்கல்ல, ஆமா. சோ அதுக்காக போலீஸ் ரவுண்ட்ஸ் போறப்ப திறந்திருக்க கூடாதுன்ட்டு லைட் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணிருப்பாங்க. 250 ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு யாருன்னா போட்டு கொடுத்தா எதா இருந்தாலும் பிடிக்கும். டீ காஃபி ஆமா. தண்ணி எதா இருந்தாலும் யாருன்னா செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். நீங்களே செய்யுங்கன்னு சொன்னா போடுறது அத்தவங்களுக்கும் பிடிக்காது. ஹெட்ஷாட் கப்புள்ஸ் சேனல் மாதிரி இல்ல, ஹெட்ஷாட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கு இந்த சேனல். அப்படி இல்ல, நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பேருமே. நீங்க டீ குடிக்கும் போது பாருங்க எங்க புருஷர்களை. இப்ப அவங்கள காட்டுறதுக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல, சும்மாதான் வராங்க. இந்த சர்வீஸ்ல போனீங்கன்னா அங்க நின்று இருந்தாரு ஒருத்தர். இப்ப அவர் நிக்கலன்னா இருக்குது எங்க மாமாக்கு. இருந்தாங்க அங்க நின்னாருன்னா இருக்குது என் புருஷருக்கு. இருக்கு கூட்டம் இருக்கு. நாங்க எங்க போனாலும் கூட்டமா இருக்கும். இல்ல ராசின்னு சொன்னது ஐயோ எல்லாமே உண்மையிலே நாங்க என்ன சாப்பாடு கிடைக்கும்னா அது கூட்டமாயிரும். எல்லாரும் சாப்பிட- போனா அப்படிதாண்டி, பீக் டைம்ல போறப்ப அப்படிதாண்டி இருக்கும். மைக்கு குத்தானுப்ப மைக்கு குத்தாதானே பேசுவாங்க. அடிச்சுட்டான் எங்க அடிச்சுட்டான். நான் எங்க அடிக்க நீ வாய விட்ட வேணா நீ வச்சுக்கோ, நான் எதுக்கு நீ தானே மைக் கேட்டு தானே படிச்ச அப்போ. அடி கூட நானே வச்சுக்கிறேன். ஆமா, கண்டுபிடிச்சோம். டீ கடையை கண்டுபிடிச்சோம். என் அக்கா ஆசைப்பட்ட டீ தானடி விஜய் டீ. ஆமா, டீயை குடிக்க போறோம். குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கொதிக்க அவ்வளவுதான். கேமரா எங்கேயோ வச்சிருந்திருக்கோம். ஃபைனலி டீ கடைக்கு வந்துட்டோம். டீ நான் லாஸ்ட்ல தான் குடிக்க முடியும். என் மாமா ஆறி போனதான் குடிப்பாராம். கேமரா எடுக்கணும்ல, கேமராக்காக உயிரை கொடுக்குறாரு. சார் நீங்க இங்க உட்காந்து டீ குடிக்கலாம் சார். இந்த இது உங்களுக்கு தான் சார். டீ கடை காமிச்சிட்டீங்களா சார்? இல்ல மேடம், நாங்க காமிச்சு அது நிறைய கொதிக்குது. அண்ணன் மறைச்சிட்டா டீ. வல்லவர் நல்லவர் நாளும் kind. வேற வழி கிடையாது. போதும், ஆஃப் பண்ணி. அவ்வளவுதான். இன்னும் எடுக்கவே இல்லையே. எடுத்தாதானே இவ்வளவு க்ளோஸ் பாத்தாங்கன்னா பாக்குறவங்க பயந்து செத்துருவாங்க. என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெட் கலர் ஷர்ட்டுக்கு ப்ளூ கலர் பேண்ட் போடுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்கவே, அழகா. என்னை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசேன். என் பொண்டாட்டிதான் உலக அழகி. சும்மா பேசுவேன், அவ கடைசி பெரிய. நீ பேசுறதானேடா, என் பொண்டாட்டி தான் உலகமே. இப்ப கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே அதே உலகம் தான் சொல்லுவாங்க. ஆமா, வேற ஆமா. வழி கிடையாது. இப்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, வரலையே. இப்போதைக்கு அது வராது. இப்போதைக்கு ஆமான்னு தான் சொல்ல வரும். ஆமான்னு வரும். அதுக்கப்புறம் இல்லன்னு கரெக்டா சொல்றாங்க. அது 2 வருஷம் ஆகணும். ஒரு குட்டியை போட்டவனே எல்லாம் வந்துரும். நீ சொல்றா, என்னை பத்தி சொல்லு. நான் ரொம்ப நல்ல ஆமா, ஆறி போச்சு டீ, சூடே இல்ல. எடிட்டிங்ல எதுலாம் நீ சொல்ல. சும்மா என் வயசு ரொம்ப அழகா அப்படியே சொல்றா. இதுக்கு மேல போச்சுன்னா மரியாதை இல்லடா. சும்மா சொல்ல. நாங்க ரொம்ப வீடியோ எடுக்க தானே வந்த, டீ குடிக்க வந்த, நல்ல டீ குடிச்சு விட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறீங்க, பேசுங்க அப்படியே. டீ தானே குடிக்க வந்தது. சரி, சரி நான் கேக்குது, அது அங்க தீபிகான்னு ஏன் வச்சுங்க? அப்போ சரி, ஏன் பவித்ரான்னு வச்சுக்க வேண்டியதுதானே? ஆட்டோக்கு நீங்க தீபிகான்னு ஏன் பேர் வச்சீங்க? நீங்க உங்க பொண்ணு பேர் வச்சு நம்மளுக்கு புள்ள இருக்கல சொல்லாதே. வீட்டுல தூக்கி குழந்தை இருக்கெல்லாம் தெரியவே கூடாது. தவறான குழந்தைய வந்து ரிலீவ் பண்ணாதீங்க. இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆகுது. ஹஸ்பண்ட் டெலிவரி டைம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். அதெல்லாம் எடிட்டிங்ல ஆறி போச்சு, சீக்கிரம் குடி. அப்படிதான் பாசமா ஓயினுவாரு. ரொம்ப சமத்து. போய் உட்காருங்க. என் அக்கா ஆசை நிறைவேறிச்சு. நம்ம வீட்டுக்கு போகும்போது அப்படியே பாக்கலாம். நீங்களா வீடியோக்கு வரலன்னா சொல்றீங்க, ஏன் வர மாட்டீங்க? ஆமா, எக்ஸ்ட்ரா சிஸ்டர்ஸ் தான் வைக்கணும். ஃப்ரண்ட் கேமரா ஆனாவா? பேக் கேமரா தானா? ஷார்ட் சிஸ்டர்ஸ் தான் வைக்கணும், கப்பிள்ஸ் வைக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பெரிய இடத்து பையன். பெரிய இடமா தான் இருக்கும். இல்ல அப்படி இல்ல, எனக்கு வாட்டம் இல்லாம கீழே விட்டனா அது என்ன கரெக்ட் தான். அவ்வளவுதான். டீ குடிச்சிட்டோம். இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எஸ், கிளம்பும் போதே 4 பேர் கழுவி ஊத்துனாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு என்ன வெளில சுத்துற பழக்கம் அப்படின்னு அத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம இலக்க நோக்கி டீய நோக்கி வந்து குடிச்சிட்டு இப்ப அந்த இலக்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். ஆக்சுவலா எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும், செம்மையா இருக்கும். சீரியஸா சொல்றேன், நாங்க நைட்ல தான் இல்ல, நீ சாப்பிடுவோம். சந்தோஷமாவே சொல்லியா? நம்ம நல்ல மூட்ல சீரியஸா
அங்க ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்டி. இதுவே நம்ம அங்க இருந்தோம்னா சத்தியமா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டு போயிருப்போம். என்ன பண்ணுது, என் தலையெழுத்து இந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. நல்ல ஊர் தான், எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன். ஏன் நீங்களே கண்டுபிடிங்க. இப்பதான் ரோடா காமிச்சோல்ல, எல்லா ரோட்டையும் எந்த ரோடு நான் பார்த்துன்னு கண்டுபிடிங்க. எந்த ரோடுமே அவன் காட்டல. அவன் வந்து மைக் அப்புறம் எப்படிப்பா பிடிக்கிறது? இந்த கை வச்சா அவளுக்கு இடிக்கும். இல்ல வச்சுக்கோங்க நீங்க, பரவாயில்ல. நாங்க போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதெல்லாம் நாங்க பண்றோம். கண்டென்ட் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, பண்ணணும்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, என்னென்னவோ சொல்ல போறீங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் ஒரு மன தைரியத்தை வர வச்சுதான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தோம். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ கமெண்ட்ல வந்து திட்டுவாங்களே எப்படி அப்படி இப்படின்னு யோசிச்சோம். இப்ப சொந்தக்காரங்க கிட்டலாம் வாங்கின அடி உதையில யோசிச்சோம், இதுக்கு மேல யாரு என்ன கேவலமா பேச போறாங்க அப்படின்னு ஒரு மனதைரியம் வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் லூசுன்னு சொன்னது உங்க காதுல விழுந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப என் அக்கா பேசுதி, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். இது என் வீட்டுக்கு வரல, யூடியூப்ல. ஆக்சுவலா இது வந்து 4 பேருமே பேசணும் நாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஏதோ நாங்க எடுத்து தரோம் நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு புரியல. என் மாமாவாவது வீடியோ பிடிக்கிறாரு. இல்ல நான் சொல்ல வரேன்னா, வீடியோ பிடிச்சாதான் யூடியூப்ல போட முடியும். கண்டிப்பா அதுக்காக என் மாமா கேட்டோம்னா அண்ணன் ஓட்டாதான் டீ குடிக்க போக முடியும். 2 வேலை 2 பேர் பாக்குறோம்னா சும்மா இருக்கோம். நீங்க சொல்லாதீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க கஷ்டப்பட்டு உயிரை குத்து பேசிட்டு இருக்கோம். வேலை வந்து கரெக்டா பாக்குறாங்க, அதுதான் சொல்ல வரணும். இவங்க வேலையை கரெக்டா பாக்குறாங்க. அட்லீஸ்ட் நடுவுலயாவது எதனா கவுண்டர் கொடுக்கலாம். என்னவோ நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லன்ற மாதிரி நான் வந்து கேமரா பிடிச்சிருக்கேன், என்ன திட்டலாம். இது என்னப்பா அம்மாவா பௌர்ணமியா? பௌர்ணமி ஃபுல்லா தெரியுமா? அம்மாவாசை ஃபுல்லா? பௌர்ணமி ஃபுல்லா தெரியும். காணும் எங்களுக்கு இல்லாவே தெரியல. நீங்க கொஞ்சம் இறங்கி பாரு. நான் இறங்கி கூட பார்த்து எனக்கு நிலா தெரியல. என்னடி அப்ப ஏன் கண்டுபடுத்த? இது நிலா தானே? இப்பதான் தெரியுது, இப்பதான் தெரியுது எனக்கு இங்க. இல்ல இல்ல அந்த கடை 8 வருஷம் ஆயிடுச்சு. டைவர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இல்ல. இன்னைக்கு நம்ம படத்துக்கு போயிட்டு இருந்தோமே, அன்னி கூட அங்கதான் போனாங்க. டீ கடை இருக்கு அங்க, மறந்துட்டேன் நான் கூட. எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க போயிட்டு சாப்பாடு தாட்டி போறோம். இல்ல போயிட்டாங்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டுதான் போயிட்டு இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வீட்டு வேலை செய்யறேன்.